இம்மாதம் தங்கள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அன்பு நேயர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆம், எல்லாரும் அது விசேஷமா நம்முடைய தேசத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையினால என்னுடைய யூடியூப்ல பிரதர் ஆர் மணியர் என்று நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதுல 2024 எலெக்ஷனை குறித்து கடந்த 2023 ஜூன் மாதத்துல கர்த்தர் வேத வசனங்களுக்கு உட்பட்டு சொன்ன அனைத்து தீர்க்க தரிசன காரியங்களையும் தேவநாம மகிமைக்காக பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே போல ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற தலைப்புல வேத வசனங்களுக்கு உட்பட்டு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படி தலைப்பு நாங்க கொடுக்கிறோம். வேற எந்த நோக்கமும் அதுல கிடையாது. ஆக கர்த்தருடைய வார்த்தையின்படி விளக்கங்களை சொல்லி தேவன் எப்படி ஜெயம் எடுக்க போகிறார், எப்படி தாவீது கோலியாத்தை வென்றார், எப்படி கிதியோன் பொல்லாத சத்துருக்களை மேற்கொண்டார், எப்படி சிம்சோன் பெலிஸ்தீனை மேற்கொண்டார் என்ற பல ரகசியங்களை வேத வாக்கின் ஆதாரத்தோடு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நீங்க நேரம் கிடைக்கும் போது அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி மற்றும் ஷேர் பண்ணவும் மறக்கக்கூடாது. இப்பொழுது நம்ம கேட்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அதிக சந்தோஷம் யாருக்கு? இந்த தலைப்புல தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதிக சந்தோஷம் யாருக்கு? ஆக அநேக மனிதர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்க்கையில தோஷம் இருப்பதாக எண்ணி தங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களை நம்ம பார்க்கிறோம். அறியாமையின் இருளிலே நானும் உங்களை போல வாழ்ந்த போது மனுஷனுடைய சொந்த கற்பனையினாலே அறிவினாலே உருவாக்கப்படுகிற பல காரியங்கள் பின்னாக போய் கொண்டிருந்தேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கண்களை திறந்தார், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வசனத்தின் உண்மையை நான் உணர்ந்தனோம், அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் கடந்த 35 ஆண்டுகளாக அவர் தந்திருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. பல கோடி இருந்தாலும் கிடைக்காத சந்தோஷங்க. பல பெரிய பெரிய தலைவர்கள், நண்பர்கள், அல்லது இந்த உலகத்திலே தலை சிறந்த பேச்சாளர்கள், கல்வியாளர்கள், அல்லது பலவிதமான மருத்துவர்கள், அல்லது அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய, அல்லது சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பல தரப்பட்ட மக்கள் நம்மளோடு நெருங்கி இருந்தால் கூட கிடைக்காத ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மகா பெரிய சந்தோஷத்தை இயேசப்பா கிருபையாய் தருகிறார். ஆகிய அன்பானவர்களே, இன்று நாம் கேட்க போகிற இந்த தலைப்பு என்னன்னா, அதிக சந்தோஷம் யாருக்கு? நீங்களும் கூட அந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்க நபராக இருக்கலாம், நீங்களும் கூட அந்த சந்தோஷத்தை நாடிக்கொண்டிருக்கிறா இருக்கலாம். ஆக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும், அது ஒருவேளை ஜலதோஷமாக கூட இருக்கலாம், சொல்லுது வேடிக்கையா இருந்தாலும், நீங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க காரணத்தை. ஆனால் மெய்யான காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற இன்னும் நம்ம அறிக்கையிடாத பல பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. சிறு வயதின் பாவத்தை எண்ணாதீரும் தாவீது சொல்றான். என் இள வயதின் பாவத்தை மன்னியும் ஆண்டவர்னு கதறான். ஏன் இந்த சொல்றான்? எதுக்காக இந்த வார்த்தையை ஒரு மென்ஷன் பண்ணணும்? பொதுவா என் பாவங்களை மன்னித்தருளும் இயேசுவே கர்த்தாவேன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அவர் பாருங்க, பார்ட்டு சொல்றாரு, இளம் வயதின் பாவங்கள், சிறு வயதின் பாவங்கள். ஆக என் அன்பானவர்களே, காரியங்கள் பல இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழிக்க அல்ல, உருவாக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நல்ல செவி கொடுத்து அதன்படி நடப்பேன் என்று நீ தீர்மானிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கர்த்தர் அதிக சந்தோஷத்தை தரப்போகிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தை மறக்க வேண்டாம். அதிக சந்தோஷம் யாருக்கு? வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாம் சாப்டர் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அவர்களுக்கு என்று ஒரு வித்தியாசத்தை இங்கே தேவனுடைய மனுஷன் காண்பிக்கிறது பார்க்கிறோம். இன்னைக்கும் கூட இந்த செய்தி எவர்களுக்கு? இப்படி எடுத்துக்கொள்ளாமே, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கும் காலத்துல, அதாவது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில தேவையானபடி அல்லது அவங்க எதிர்பார்த்ததோடு அதிகமாக கூட ஒருவேளை அவர்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கலாம், அல்லது அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கலாம், இந்த பூமியில ஒருவேளை சில குறிப்பிட்ட பதவியில மேலான இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நல்ல தெரிந்து கொள்ளுங்கள், தேவனை அறியாத அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதான சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். இதை சொல்லக்கூடிய ஒரு மனிதன்
சாதாரண ஒரு குடிசையில வாழக்கூடியவரோ, அல்லது வறுமையில் இருக்கக்கூடியவரோ, அல்லது தரித்திரத்தில் அகப்பட்டவரோ, அல்லது உணவுக்கே கெஞ்சி ஏங்கி கொண்டிருக்கிறவரோ அல்ல. He was a king of Israel. அவர் இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவா இருந்தவர். அவர் தான் தாவீது. இந்த தாவீதை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொல்றாரு. அப்போ தேவனாலே வாழ்த்துதல் பெற்றவர், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றாரு, அதிக சந்தோஷத்தை எனக்கு தங்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு விஷயம் உங்கள் இருதயத்தை நேராக்கி, நீங்களும் நானும் அந்த மெய்யான தெய்வமாகிய, பேசும் தெய்வமாகிய, வாழ்வை கெடுக்கல்ல வாழ்வை கொடுக்க வந்தவர், அந்த மேலான தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற, அவரையே விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளா நடக்கிற அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆக பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் பிறந்த இடம் வெவ்வேறாக இருக்கலாம், பேசும் தாய்மொழி வித்தியாசமாக இருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல. உங்களை எண்ணி உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் வித்தியாசம் பாராதவர். உதாரணத்துக்கு, ஒரு தகப்பனுக்கு ஒரு 5 பிள்ளைகள் இருப்பார்களானால் அந்த 5 பிள்ளைகளுமே ஒன்றா தான் நேசிப்பாங்க. அது மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, இளைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நடுவில் இருக்கிற பிள்ளைகளா எல்லாரையும் என்ன செய்வாங்க? பெற்றோர் ஈக்குவலாக தான் நேசிப்பாங்க. ஒருவேளை வெளியே காட்டுறாங்களோ இல்லையோ, பட் அவங்க 5 பிள்ளைகளுமே வித்தியாசம் பாராமல் நேசிப்பாங்க. இதை ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா? அதே போல தான் ஒருவேளை இந்த உலகத்துல ஜாதிகள் பல இருக்கலாம். அதாவது இந்த உலகத்துல தேவனாகிய கர்த்தர் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது என்று உபாகத்துல நம்ம வாசிக்கிறோம். என் நண்பானவர்களே, இந்த உலகத்திலே பெரிய ஜாதி யாருன்னா, சர்வ வல்லவரை முகமுகமா காணக்கூடிய, அல்லது அவரிடத்தில் பேசக்கூடிய, அவர்கிட்ட ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு வராங்க பார்த்தீங்களா? அந்த ஜனங்களை பார்த்து தான் பரலோகமே பாராட்டுது. பெரிய ஜாதி அப்பா, நீ சர்வ வல்லவரே உன் பிரேயர் கிட்ட வந்துட்ட. அப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன்? வித்தியாசம் பாராதவர் தான் உங்களை எண்ணி உண்டாக்கின தெய்வம். அவர் ஒருபோதும் ஏழை பணக்காரன் என்று, இவன் மூத்தவன் இளையவன் என்று, அல்லது இவா உயர்ந்தவா இவா தாழ்ந்தவா என்று வித்தியாசமே பார்க்காத ஒரே தெய்வம், பேசும் தெய்வம், இதோ உங்களோட முகமுகமா ஈடுபடுகிற மனிதராகி என்னை கிருபையாய் ரட்சித்து பயன்படுத்தி வருகிற அந்த இயேசு ஒருவரே. ஆமென். அந்த ஆண்டவராகிய இயேசு வித்தியாசம் பார்க்கவே மாட்டார். இன்னைக்கு உலக மனுஷர்கள் தான் தங்களுக்காக பல காரியங்களை உருவாக்கி கொண்டாங்க. ஜாதிகளை தேவன் படைத்தது உண்மை, ஜாதிகளை அவர் உருவாக்கினது உண்மை. ஆனால் சாதிகளை மனுஷன் உருவாக்கி கொண்டார். இதுக்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்க நலனுக்காக நான் சொல்றேன். யாருக்கு அதிக சந்தோஷம் தெரியுமா? புத்தி தெளிந்தவர்களா இருக்கணும், குருட்டாட்டமா போகக்கூடாது. இனி யார் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. யார் எதை சொன்னாலும் அவங்க கிட்ட போய் தலையை கொடுத்து ஆசீர்வதிங்க ஐயான்னு போய் இப்படி ஒரு குருட்டாட்டமான, புத்தீனமான அல்லது மதிகேடான கும்பல்கள் இன்னைக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்களை பார்த்தா இன்னைக்கு ஒரு கூட்டம் பகைக்கிறதாக, கோபிக்கிறதாக அல்லது குறை சொல்லி கொண்டிருக்கிறதாக எண்ணி தங்களை தாமே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த சேனல் தொடங்கின நோக்கமும், இந்த செய்தி உங்களை தேடி வர ஒரே நோக்கம் என்னன்னா, நாமும் பத்திரமாய் பரலோகம் போய் சேர வேண்டும். இப்போ ஒரு ஹைவேஸுக்கு, அதாவது நம்ம ஹைவேஸில் பிரயாணப்பட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஊரை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும்போது வழியில் சைன் போர்ட்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதாவது அடையாளங்கள் போட்டு சில காரியங்களை வைத்திருப்பாங்க. காரணம் என்ன? இந்த இடத்துல ஊர் கூடி வரக்கூடிய இடம் இது, இந்த இடத்துல மெதுவாக போங்க, இந்த இடத்துல பிரேக்கர் வரும், கொஞ்சம் பார்த்து போங்க. சில இடங்கள் என்ன போடுவாங்க, இங்கே ஆட்கள் வேலை செய்கிறாங்க, அதனால குறைந்த வேகத்தில் போங்க அப்படின்னு அட்வைஸ். எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, உங்கள் பிரயாணம் சுகமாய் போய் சேரணும், உங்கள் பிரயாணம் நல்லபடியாக இருக்கணும், நீங்கள் பத்திரமா போய் சேரணும், வாகனத்துக்கோ இல்லை உங்களுக்கோ எந்த சேதமும் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் என்ன சொல்லுவாங்க, அந்த சைன் போர்டை வாட்ச் பண்ணி போங்கன்பாங்க. அதே போல தான் பரிசுத்தவான்கள், அதுவும் தீர்க்கதரிசிகள், தேவனால் அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசிகள் வாயில வருகிற வார்த்தை, அவர்கள் உங்களுக்கு அனுப்புகிற வேத வசனங்கள் எதுக்குன்னா, உங்களுடைய காரியங்களை கவனிச்சு போங்க, எல்லாரையும் நம்பிடாதீங்க. பல போலியான தீர்க்கதரிசிகளும் போலியான போதகர்களும் இன்னைக்கு நிறைய இடங்களில் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, இந்த கபடமற்ற ஆடுகளை வஞ்சிக்க வேண்டும். எப்படி ஒரு ஓனாய் நைஸா கேட்குமா, உயிர எடுக்கிறதுக்காக ஆசை வார்த்தைகளை சொல்லுமா, அதே போலதான் இன்னைக்கு நிறைய ஓநாய்கள் திருச்சபைகளுக்குள்ளே
அல்லது ஊழியக்காரன் என்ற போர்வையில இன்னைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறார்கள். அதனால அன்பானவர்களே, அதிக சந்தோஷம் யாருக்குன்னா புத்திமதிகளை கேட்டு அதுபடி நடக்கிறவர்களுக்கு தாங்க அதிக சந்தோஷம். இன்னைக்கு தலையை ஆட்டுவாங்க, திரும்ப மறுநாளே பாருங்க போய் அதே பாவத்தை, அதே அக்கிரமத்தை, அதே வஞ்சக ஆவி கொண்டவனுடைய ப்ரேயரை போய் உட்காந்து பார்த்துட்டு எங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, தொடர்பு அவங்க அறுத்து கொள்ளாதபடி, அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வராதபடி இன்னைக்கு புத்தி இல்லாத ஆடுகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏறாம். சரி, இந்த நாளில் அதிக சந்தோஷம் யாருக்குன்னா புத்திமதிகளை கேட்டு நடக்கிறவர்களுக்கு தான், தேவனிடத்தில் வருகிற கவுன்சிலர். அதனால ஆண்டவருடைய ஆலோசனை அற்பமா என்னாதீங்க. பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் அந்த எச்சரிப்பை மதிக்காமல் போகிறவனுக்கு அவன் சகாயம் இன்றி நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே நம்முடைய நோக்கம் என்னன்னா, நீங்களும் பத்திரமா போகணும், அதை நடத்துகிற நாங்களும் பத்திரமா போய் சேரணும். ஆக என் அன்பானவர்களே, ஆத்ம மீட்புக்காக மாத்திரமே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து தங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டுமே என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான், பாரத்தோடு தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்காக உங்கள் மேல் அக்கறை கொண்டு கர்த்தர் கொடுத்த வழி நடத்தல்படி வெளிச்சத்தின் அடிப்படையில் இந்த சத்தியத்தை சத்தியமாய் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறோம். ஆக இதற்கு மேற்பட்டு கீழ்ப்படிவதும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று தீர்மானிப்பதும் அது உங்களுடைய பாடு. கர்த்தருக்கு மைங்குண்டாட்டும். ஆக அதிக சந்தோஷம் யாருக்கு சிந்திக்கலாமா? முதல் இந்த 2 குறிப்பை நான் உங்களுக்காக ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் கொடுக்கிற இந்த புத்திமதிகளை, கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆலோசனைகளை சிறு பிள்ளையை போல கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், உங்கள் சபை, உங்கள் தேசம், உங்களுடைய ஊர் மக்கள் எல்லோரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ள முடியும். நிச்சயம் இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நியாயம் செய்யும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆக முதலாவதாக நாம் வாசித்தபடி அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்திலே காணப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தி. ஆகிய அன்பானவர்களே, இந்த அதிக சந்தோஷம் பெற்றிட பவுல் கொடுக்கிறதான அருமையான தேவனுடைய மனுஷனாகிய பவுல் அவருடைய அனுபவத்தில் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் கேட்போமா? முதல் குறிப்பு என்னன்னா, ரோமரின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. முதலாவது விசுவாசத்தினால் வருகிற சந்தோஷம், joy through faith. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில எப்போ நமக்குள்ள அந்த அதிக சந்தோஷம் காணப்படுமானால் மிக தெளிவாக சொல்றார், விசுவாசத்தினாலே. இதே வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம் என்று பவுல் சொல்றார். அப்ப இங்க வந்திருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரிய, உங்க வாழ்க்கையில விசுவாசம் என்கிற அந்த பிரதானமான காரியம் இருக்குதா? ஒரு மனுஷனுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னதான் அழகாக கடவுள் படைத்திருந்தாலும் அவன் பேசவும் அவன் உயிர் வாழவும் அவனுக்கு என்ன அவசியம்? பிராணவாயு அவசியங்க, ஆக்சிஜன் சொல்லுவா இல்லையா? இந்த ஆக்சிஜன் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதுக்கு அடையாளமாக இருக்கும். ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, விசுவாசம் இல்லாதமால் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஆக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்க இருதயத்தை நேராக்கி, இது வரைக்கும் ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நாங்க இயேசுவையும் நம்புறோம். இல்லை அன்பானவர்களே, உங்களுடைய நான் சொல்லிட்டேன், ஒரு பிரயாணம் இருக்குது. அந்த வழியில ஜீவ வழி ஒன்று இருக்கு, மரண வழி ஒன்று இருக்கு. மரண வழிக்கு எஜமான் யாரு, அதிபதி யாருன்னா நீங்களும் நானும் கெட்டு போக தந்திரமாக செயல்படக்கூடிய சாத்தான், சைத்தான், பிசாசு என்று சொல்லக்கூடிய இருளின் தந்தையாகிய அவனுக்கு இடம் கொடுப்போமானால் நிச்சயம் மரண வழியில தான் நடப்போம். அவை என்ன செய்யும்? போலியான சந்தோஷத்தை, போலியான மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு குடிக்கு அடிமையானவங்களை கேட்டீங்களா? அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்தில் நாங்கள் சற்று நண்பர்களுக்காக சேர்ந்து ஒரு விளையாட்டாக நாங்கள் எடுத்தோம், ஆனால் அது எங்களை குடிக்க ஆரம்பிச்சிச்சு, எங்களால் அதை விட்டு வர முடியல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை கேட்குற நண்பர்களே, பாருங்க, மரண வழி அது எப்படி இருக்குது? விளையாட்டாக போகுது, ஆனால் பிரச்சனை பயங்கரமாக போய் முடியுது. ஆனால் ஜீவ வழி என்பது வேதத்தில் இயேசு சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று அவர் சொல்லலை, சிலரே. என் அன்பானவர்களே, தேவன்
இந்த மகிமையான ஒரு அற்புதமான சேனலையும் தந்து ஜீவ வழிக்கு நேராக நம்மை திருப்பி கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் நம்மேல் வைத்திருக்க அன்பு அளவிட முடியாது, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மேல அவ்வளவு அன்பு உள்ளவராக இருக்கிறார். இந்த அன்புக்கு அடிமையானவர்கள் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உண்டு என்றும், அவர் கன்னி மரியாள் வயிற்றில் பிறந்தார். அவர் பிறப்பு எப்படிப்பட்டது? என் முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓம் கன்னி சுத்தாயே நமக. அதோட அர்த்தம் என்னன்னா, கண்ணின் வயிற்றிலே தூயாவியால் பிறந்த இறைவாமை வணங்குகிறேன். எல்லாருடைய பிறப்புமே இந்த உலகத்துல ஒரு ஆண் பெண்ணுடைய விருப்பத்தின்படி தான் இருக்கிறது. ஆனால் பிறவிலே பரிசுத்தமாய் பிறந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். அவர் தான் மெய்யான குருங்க. ஏன்னா குரு என்றால் பாவத்தை அழிப்பவர் என்று பொருள்படும். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய பாவத்தை அழிக்கிற அதிகாரமும் வல்லமையும் கொண்ட ஒரே குரு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர். அதனால அவரை யாரெல்லாம் சாட்சாங்கமா பணிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை இருதயத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையில அதிக சந்தோஷம் கிடைக்கும். அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நேர்மாறா இருக்குது போல தெரியும். திருமணம் நடக்கும்னு நினைப்போம், கை கூடி வந்தது போல இருந்து இந்த அலைன்ஸ் முடிஞ்சிடும் நினைச்சோம் ஐயா, ஆனா தடையா போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, 2 இன்டர்வியூ போயிட்டேன், நல்லா 2-3 ஸ்டேஜ் தாண்டிட்டேன், ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு கிடைச்சிடும் நினைச்சேன், ஆனால் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்முடைய தேசத்துல ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னன்னா, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வேலையின்மையினால தவித்து கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ILOன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது பல ஆண்டுகளாக உலகத்திலே உண்டுங்க. 2வது உலக போர் நடந்த போது தொடங்கினது இந்த காரியம். ILOன்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்திய தேசத்துல 63% மேற்பட்ட இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய பஞ்சம் இருக்கு அப்படின்னு அவர்கள் எல்லாவற்றையும் அவங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க உள்ளதே உள்ளது என்றும் இல்லாத இல்லை என்று சொல்லக்கூடிய ரிப்போர்ட் தரக்கூடியவங்க ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க, more than 63% ஆஃப் இந்தியன் யூத் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ இன்ஜினியராக படிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சில இடங்களை பார்க்குறோம், இந்த உணவை டெலிவரி பண்ணக்கூடிய வாலிபர்களை பார்த்தீங்கன்னா பெரிய பேக் ஒன்று முதுகில் வச்சுட்டு அந்த ஜிபிஎஸ்ல அட்ரஸை தேடி போய் ஒவ்வொரு வீடா இல்லை ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் போய் டெலிவரி பண்ணுறாங்க ஃபுட்டை. அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அதில் அதிகமான பேர் இன்ஜினியரிங்காக படித்தவங்களா இருக்கிறாங்க, MBA படித்தவங்க இருக்கிறாங்க. இதை பார்க்குற சில தாய்மார்கள் கூட அப்படியே மனசெல்லாம் நொறுங்கி போய் கேட்டுட்டு இருக்கீங்க. காரணம் என்ன? உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் இந்தமாரி ஜாப் பண்ணுறாரு. சில பாருங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு வேலை பார்த்துட்டு ஈவினிங் 6லேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் இந்த ஜாப் செய்கிறவங்களே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வேலை இல்லா காரியங்கள் திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டு சொல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். கர்த்தரை தேடுகிற ஜனமே, நீ ஒருபோது ஒரு நன்மை குறைப்படாது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சில தடுமாற்றம் இருக்கலாம். ஒருவேளை சிலருடைய தவறான பாலிசிஸ்னால இன்னைக்கு அநேக திண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஜனங்க போராடி கொண்டிருக்கிறாங்க, தவித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டீரா கடவுளே என்று, கர்த்தாவே என்று ஓலமிட்டு சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. நிச்சயமா உங்க வேண்டுதலுக்கு பதில் உண்டு. பயப்படாதீங்க. இங்க சொல்லப்பட்ட ஆலோசனை, விசுவாசத்தை விடாதீங்க. ஒருவேளை நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? இப்போது உலகத்தில் இருப்ப உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறதே, இந்த வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க முடியுது. ஆகவே தயவு செய்து விசுவாசத்தை இழந்துடாதீங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதீங்க. கர்த்தரை நம்புகிற ஜனம் செழிக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் அவன் அசைக்கப்படாத உறுதியான பர்வதத்தை போல, சீயோன் பர்வதத்தை போல இருப்பான்னு வேதம் சொல்லுது. அங்கே இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. மனதில் வைங்க. இந்த முதல் குறிப்பு என்னன்னா, விசுவாசத்தினால் வரும் அதிக சந்தோஷம். இந்த அதிக சந்தோஷத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இறுதியாக இந்த 2வது குறிப்பு எதுனா, சகிப்பினால் வருகிற சந்தோஷம். இனி இந்த வார்த்தையை குறித்து பேசுறது கூட அநேகர் குறைவா இருக்கிறாங்க. டாலரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த சகிப்புத்தன்மை இருக்குதா? பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல அவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம இப்போ கேட்க போகிறோம். வாசிக்கலாமா? நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து
புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. இங்க பவுல் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். நீங்க புத்தியினர்களை சகித்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு அப்ரிசியேஷன் பார்த்தீங்களா? இன்னமா அவர் அருமையா அவர்களை பாராட்டுகிறார் பாருங்க. அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு, புத்தியினர்களை சகித்தீர்களே. ஒரு இடத்துல கலாத்தியர் சபைக்கு எழுதும் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரை கடிந்து கொள்றாரு. ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேர்டன் வரும். பிறருடைய கவலையை கஷ்டத்தை தன் கஷ்டமா எண்ணி இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க, உபவாசிக்கிறவங்க, பாரப்படுறவங்களுக்கு தான் தங்களுடைய சபைகள் அல்லது மக்கள் தன்னுடைய தேசம் வழி மாறி போகும்போது என்ன ஆகுனா அதை குறித்த ஒரு பாரம் அவங்கள நெருக்க ஆரம்பிக்கும். தீர்க்கதரிசிங்கிறவன் யாருன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவன். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? தேவனுடைய இருதயத்தை பெற்றவனா, தேவனுடைய கண்களை பெற்றவனா இருப்பான். அப்போ அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய கண்கள் சிறியோரையும் எளியோரையும் இல்லையா எல்லா தரப்பட்ட மக்களை நோக்கி பார்க்கிறார். வேதம் சொல்லுது, நல்லோரையும் தீயோரையும் எவ்விடத்திலிருந்து கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கறது வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை குலதெய்வமாய் பெற்றுக்கொண்டவர்கள், அவரால் அழிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள், அபிஷேகப்பட்ட ஊழியர்கள் அவர் பார்க்கிற வண்ணமாய் ஓரளவுக்காவது பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சதவீதமாவது. அதனால தான் இன்னைக்கு தேசத்துல அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகும்போது அவங்க அதை பார்த்து சகிக்க மாட்டார்கள் என்று ரோமருக்கு எழுதும்போது சொல்லியிருக்கிறார். அவன் ஊழியக்காரன்கிறவன் வெறுமையாய் பட்டயத்தை பிடிக்கல, அநீதி வரும்போது அவன் அதுக்காக எழும்புவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால என் அன்பானவர்களே, எதுக்கு சொல்ல, யார் புத்தியினர்கள் தெரியுமா? கர்த்தருடைய ஆலோசனை புறக்கணிக்கிறவர்கள் எல்லாருமே புத்தியினர்கள் தான். தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுது? அவர் நாமமே அல்லாமல் வேறு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை. எவ்வளோ முறை சொல்லுகிறோம், எத்தனையோ வருடங்களாக சொல்லுகிறோம். அன்னைக்கு நோவா கூட பிரசங்கம் பண்ணார், பாவம் செய்யாதீங்கப்பா, மனம் திரும்புங்கப்பா, பெரிய மழை வரப்போகுது, எல்லாரும் வாரிக்கொள்ள போகுது, மனம் திரும்பி இந்த பேழைக்குள்ளே வாங்கன்னா கேலியும் கிண்டலும் பரிகாசம் தான் பண்ணாங்க. இன்றைக்கும் கூட இந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு விரோதமாய் அல்லது மனிதராக என்னை கர்த்தர் வேறு பிரித்த நோக்கத்தை அவர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை படி அவர் மகிமையாக இன்னும் நடத்தி செல்ல போகிறார். ஆனால் இதை குறித்து யார் இன்னும் பேசினாலும் நான் அதை காதில் வாங்குவதும் கிடையாது, நேரமும் அது கிடையாது. ஏனென்றால் உங்களைப் போல கவலையோடும் துக்கத்தோடும் பசிதாகத்தோடு கூட இருக்க மக்களை தேடி தேடி சென்று அவர்களை ஆற்றி தேற்றி கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தவே எனக்கு காலங்கள் நேரங்கள் குறைவாக இருக்குது. ஆக பிரியமானவர்களே, யார் புத்தியினர்கள்? சதா காலம் பிறரை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள், அவர்கள் புத்தியினர்கள். யார் புத்தியினர்கள்? இந்த தவறு செய்யக்கூடிய மனிதனோடு நீ பழகாதே, இப்படிப்பட்டு தன்னுடைய செய்தியில பொய்யாய் பேசி கொண்டிருக்கிறாரே, பொய்யாய் ஊதி கொண்டிருக்கிறார்களே, இவர்களோடு நீ பழக்கம் வைக்காதே, அவ்விதமான நபருடைய பாடலையோ அது அவ்விதமான நபருடைய செய்தியோ அல்லது அப்படிப்பட்டதான ஆலயத்துக்கோ சென்று விடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லுகிறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில்லாத புத்தியினர்கள் என்ன பண்றாங்க? போய் சிக்கி கொள்ளுகிறார்கள். எப்படி சிங்கத்து வாயில ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிச்சுன்னா எப்படி ஆகும்? அது சும்மாவா அப்பாவா இருக்கும்? நல்லா அதை ஒரு வழி ஆக்கணும். அதே தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்காகவே உங்கள் நலனுக்காய் சொல்லுகிறேன், புத்தி இல்லாத கலாத்தியரை போல இருக்காதீங்க. இந்த நேரத்தில் எது நமக்கு அதிக சந்தோஷம்னா புத்தியினர்களை சகித்தீர்களே. ஆக ஒரு முட்டாள் ஒரு இடத்துல பேசுகிறான் என்றால் அவனுக்கு கூட நீங்கள் பேசுவீங்கன்னா ரெண்டாவது முட்டாளாக நம்ம மாறிடும். அதனால் தயவு செய்து உங்கள் நாவை அடக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த புத்தியினர்கள் சந்திக்கப்பட ஜெபிப்போமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. 2 குறிப்பை மறந்துடாதீங்க. விசுவாசத்தினால் அதிக சந்தோஷம், சகிப்பதினால் அதிக சந்தோஷம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற வியாதி, கவலை, துயரம், போராட்டத்தை சகிக்க தேவன் உதவி செய்வாராக. ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு தங்கள் ஆத்துமாவி சரீரத்தை நேராக்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கேட்ட வார்த்தையின்படி அதிக சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளை கொடுத்து உயர்த்தி வையும் ஆண்டவரே. எந்த வகையில் இவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி, இவர்களை யார் விசுவாசத்தை விட்டு விலகி போக பண்ணுகிறான் அந்த மோசம் போக்குற அந்த வஞ்சக ஆவி கொண்ட பொல்லாதவர்களை இவர்களை விட்டு விலக்குவீராக. குடும்பத்தை விட்டு ஊழித்து விட்டு அவர்கள் தேசத்தை விட்டு விலக்குவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தில் நடந்து ஜெயிக்க பலன் தாரும். புத்தியினர்களை சகித்தீர்கள், அந்த சகிப்புத்தன்மை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்வில் வரக்கூடிய இன்னல்களை ஜெயிக்க பலன் தாரும். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றுக்கும் வேற ஒருத்தர் காரணம் சொல்லி குறை சொல்லி நேர காலங்களை மீன் பண்ணாம
ஆண்டவரே உடைய வார்த்தையினால ஜெயிக்கிற பலனை தாரும், சகிப்புத்தன்மையினும் தாரும், உதவி செய்யும். இந்த அதிக சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த 2 திவ்ய குணங்களையும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உறுதியாக பெற்று கடைசி வரைக்கும் காத்து கொள்ள தயவு பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் புகழும் துதியும் உமக்கே. ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்துக்கு அதிக சந்தோஷத்தை கத்து தரப்போகிறார். அந்த நாள் தான் ஜூன் 4ஆம் தேதி. அதை குறித்து கர்த்தர் கொடுத்ததான வெளிப்பாடை அடியனுடைய யூடியூபில் பிரதர் ஆர் மணியர் என்று டைப் பண்ணி செய்தியை கேளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கவும் நீங்கள் பெற்ற அற்புதத்தை சாட்சியாக சொல்லவும் மறக்க வேண்டாம். God bless you. கர்த்தருக்கு சோத்திரம். இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பிரதர் ஆர் மணி ஐயர், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், AP 1627, 103வது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி: லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421331, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.